ஹாய் எவ்ரிவன், பிஎம்எஸ் ஃபிசிக்ஸ் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா. ஸோ கூலும்ஸ் லா வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் கூட. இதுலேருந்து கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்தை, அதாவது என் சேனலில் வரக்கூடிய வீடியோ பற்றின கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை, எனி கொஸ்டின்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நான் உங்கள் பிஎம்எஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூலும்ஸ் லா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சயின்டிஸ்டோட நேமு. ஸோ அவர் கண்டுபிடிச்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம கூலும்ஸ் லான்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்க அப்படின்னா 1786 தான் இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூலும் சயின்டிஸ்ட்டை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். இவர் தான் கூலும். இவருடைய முழு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் அகஸ்டின் டி கூலும். இவர் கண்டுபிடிச்ச ஒரு லா தான் கூலும்ஸ் லா. ஓகேங்களா? இவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 1936 ஃப்ரெஞ்சில் தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. இவர் ஒரு ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஆர்மியில் வந்து மிலிட்ரி இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. தன்னுடைய கடைசி காலத்தில் தனது வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து தனது சொந்த கிராமத்துக்கு ஓய்வு எடுக்கும்போது தான் இந்த கூலும்ஸ் லாவை கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் கண்டுபிடிச்ச ஒரு எக்யூப்மெண்ட் பேர் தான் டார்சன் பேலன்ஸ். அந்த டார்சன் பேலன்ஸ் வச்சு தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, கூலும்ஸ் லாவோட ஃபோர்ஸ் எவ்வளவு, ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது சார்ஜர் ஆப்ஜெக்டோட அட்ராக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எவ்வளவு, அதாவது ரிப்பல்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. கூலும்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்லர் டு த நியூட்டன்ஸ் லா ஆஃப் ரியாக்ஷன். நியூட்டன்ஸ் லாவோட தொடர்புடையது. ரெண்டுமே சிம்லராக தான் இருக்கும். ஆனால் இவர் கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணி தான் இந்த லாவை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த லா மட்டும் இல்லை, இவர் வந்து மேக்னெட்டிக் ரிலேட்டடாக அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸும் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த கூலும்ஸ் லா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்மால் பார்ட்டிகளை தான் பேஸ் பண்ணி தான் இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2 பார்ட்டிக்கல், அதாவது 2 பாயிண்ட் சார்ஜுக்கு இடையுள்ள அட்ராக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா அது வந்து எப்படி டிஸ்டன்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே வருதுன்னு சொல்லி தான் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த 2 பார்ட்டிக்கலுமே நம்ம எப்படி எடுத்துக்கோன்னா பாயிண்ட் சார்ஜாக தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அது வந்து ஸ்மால் பார்ட்டிக்கல். அதனால் வந்து எப்பயுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது ஒரு பாயிண்ட் சார்ஜ். கூலும்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா the Coulomb's law said that electrostatic force directly proportional to the product of magnitude of 2 point charges. ஸோ மறக்கக்கூடாது. ஸோ directly proportional to the product of magnitude of 2 point charges and inversely proportional to the square of distance between them 2 point charges. இந்த கூலும்ஸ் லால ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் 2 பாயிண்ட் சார்ஜஸ். ஸோ இதை வந்து நார்மலாக வந்து நம்ம வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா எர்த்து, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூன். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா மூன் தான் பூமியை சுற்றிக்கிட்டே வரும். ஏன் சுற்றிக்கிட்டு வருது, என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பூமி வந்து நிலாவோட ரொம்ப பெருசு. ஓகேங்களா? அதே மாதிரி நிலா பார்த்தீங்கன்னா பூமியோட ரொம்ப கம்மி. அதனால தான் நமக்கு வந்து எர்த்தோட அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் ஈர்ப்பு விசையால் என்ன பண்ணும், இந்த மூன் வந்து சுற்றிக்கிட்டே வரும். இதுதான் ஒரு மெயின் காரணம். டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ். இதே மாதிரி தான் பூமி வந்து சூரியனை சுற்றி வருது. நான் பூமியோட பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 1,00,000 மடங்கு அதிகம். அதனால தான் சூரியனோட ஈர்ப்பு விசை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் பூமி வந்து சூரியனை சுற்றுது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் மாசஸ். ஓகேங்களா? இதில் மறக்கவே கூடாது. ஸோ மாசை பொறுத்து தான் சேஞ்சஸ் ஆகும். மாசை பொறுத்து தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆகும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் directly proportional to the product of magnitude of 2 point charges. இதுதான் கரெக்டான மீனிங். இது கூலும்ஸா பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் வந்து இது வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து ஃபோர்ஸ் எப்படி சேஞ்சஸ் ஆகும் பற்றி கிளியராக சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா inversely proportional to the square of distance between them 2 point charges.
ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக வேரி ஆகும். அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸை பொறுத்து தான் வேரி ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு 2 மேக்னெட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 மேக்னெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் எதுவுமே இருக்காது. ஏன்னா இது சம் லார்ஜர் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால உங்களுக்கு தெரியாது. இதே வந்து பக்கத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சடனாக அட்ராக்ட் பண்ணிவிடும், இல்லை அப்படின்னா ரிப்பல் பண்ணிவிடும். ஏன் தூரத்தில் இருக்கும்போது வந்து இது வந்து ஃபோர்ஸ் இல்லையா, பக்கத்தில் கொண்டு வந்தோடனே ஃபோர்ஸ் இல்லையா? ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்பவுமே சேம் தான். ஆனால் இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து பக்கத்தில் வரும்போது, அதாவது டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்சஸ் ஆகும்போது வந்து அதனுடைய அட்ராக்ஷன் ரிப்பல்சன் வந்து மாறும். ஓகேங்களா? இதை தான் இவங்க என்ன சொல்கிறா அப்படின்னா கூலும்ஸ் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் 2 பாயிண்ட் சார்ஜஸ். அதோடைய ஃபோர்ஸ், இந்த 2 பாயிண்ட் சார்ஜஸோட ஃபோர்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸை பொறுத்து மாறும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ 2 பாயிண்ட் சார்ஜஸ். இதை வந்து நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வந்து ஈஸியாக நம்ம சொல்லலாம். மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வந்து கூலும்ஸ் லா எப்படின்னா 1 divided by 4 by epsilon naught q1 q2 divided by r squared. இதுதான் கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லா வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸு, 1/4 by epsilon வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதாவது மீடியம் ஆஃப் கான்ஸ்டன்ட். இதை சொல்ல பின்னாடி நம்ம பார்க்கலாம். Q1 Q2 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாயிண்ட் சார்ஜஸ் சொல்லுவோம். ஸ்மால் பார்ட்டிக்கல், அதாவது ஸ்மால் ஆப்ஜெக்ட் வந்து என்ன சொல்லுவோம், பாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் சார்ஜஸ் ஸ்மால் சார்ஜஸ். ஓகேங்களா? R வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஸோ கூலும்ஸ் லாவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கோங்க. F = 1/4 by epsilon naught Q1 Q2 divided by R squared. இந்த ஃபார்முலா தான் எப்படி நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா கூலும்ஸ் லா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் Q1 and Q2. ஓகேங்களா? ஸோ F = இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா. இந்த ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த கூலும் சயின்டிஸ்ட் வந்து எதில் வச்சு ஒரு கால்குலேட் பண்ணார் பார்த்தீங்கன்னா அதோட அப்பார்ட்ஸ் நேம் வந்து டார்சன் பேலன்ஸ். இந்த அப்பார்ட்ஸில் தான் இவர் வந்து அந்த சார்ஜ்டு ஆப்ஜெக்டோட, அதாவது பாயிண்ட் சார்ஜரோட ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணார். டார்சன் பேலன்ஸ் அப்பார்ட்ஸ் 4 கொடுத்துருக்குறாங்க. 4 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஹெட், செகண்ட் ஒன் டார்சன் ஃபைபர்ஸ், தேர்ட் ஒன் சார்ஜ்டு ஆர் சேஞ்ச்டு பிட்ச் பால்ஸ், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்கேல். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். சஸ்பென்ஷன் ஆஃப் ஹெட் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு திருகு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் டைட் பண்ணுறதுக்கு ஒரு திருகு மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, மேலே டாப்பில் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த திருகுலேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லாங் ஒன் த்ரெட்டு, ஓகேங்களா, ஒரு ஸ்டீல் வயர்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு த்ரெட் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த த்ரெட்டில் பாட்டம் தான் 2 சைடில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு சார்ஜ்டு ஸ்பியர், அதான் சேஞ்ச்டு பிட்ச் பால்ஸ் ஆர் சார்ஜ்டு ஸ்பியர். இந்த பால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிளாக இருக்கும். நம்ம வந்து அந்த பால்ஸ் எடுத்துகிட்டு இன்னொரு பால்ஸ் கூட வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஃபோர்த் வந்து ஸ்கேல் எதுக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபோர்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய டிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து கால்குலேட் பண்ண முடியும். இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கேல் ஆர் வெர்னியர் காலிப்பர் மெத்தடில் இது ரெண்டையும் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இந்த டார்சன் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்பியர் ஒன்று இருக்கும். அது வந்து ரிமூவபிள் ஸ்பியர், நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சார்ஜிங் பண்ண போகிறோம். சார்ஜிங் எப்படி பண்ணுறதுன்னா ஜஸ்ட் யூஆர் ரஃபிங் த எனி ஒன் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெட்டல் ஸ்பியரை வந்து நம்ம சில்க் ஆர் வூல் கிளாத்தில் ரப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா இதனுடைய சார்ஜஸ் எல்லாம், நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் என்ன ஆயிரும், சில்க்குக்கு போயிடும். சில்கில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் இங்கே வந்துடும். அப்படின்னா இந்த பால்ஸில் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் சார்ஜ் மட்டும் தான் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த மெட்டல் ஸ்பியர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி உள்ளே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பியருக்குள்ளே, அதாவது டார்சன் பேலன்ஸில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2 பால்ஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கண்டிப்பாக அட்ராக்ஷன் பண்ணும், இல்லைனா ரிப்பல்சன் பண்ணும். இப்போ அட்ராக்ஷன் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த பால்ஸ் வந்து பக்கத்தில் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து டிஸ்டன்ஸை நோட் பண்ணிக்கலாம் இந்த வெர்னியர் ஸ்கேலில். சப்போஸ் இந்த சார்ஜ்டு ஸ்பியர் வந்து ரிப்பல் பண்ணுச்சு, ஏன்னா அந்த ஸ்பியரில் வந்து அனதர் கைண்ட் ஆஃப் சார்ஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரிப்பல் ஆகும். ரிப்பல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து இட்ஸ் மூவிங் ஃப்ரம் த சம் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம நோட் பண்ணிக்கலாம்.
கூலும்ஸ் லாவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா F equal to 1/4 by epsilon naught Q1 Q2 R square. ஓகேங்களா? ஸோ 1/4 by naught epsilon naught வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேக்யூம். ஸோ இந்த டார்சன் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக்யூம் மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கால்குலேட் பண்ணலாம். சப்போஸ் ஆயிலில், வாட்டரில், ஸ்பேஸில், ஸோ எனி பிளேஸில் வந்து கால்குலேட் பண்ணலாம். நம்ம கால்குலேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டார்சன் பேலன்ஸில் வந்து வேக்யூம், அதாவது 1/4 by naught ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 × 10⁹. ஸோ 4 வந்து நியூமெரிக்கல் வேல்யூ, பை ஆல்ரெடி நமக்கு தெரியும் 3.14. எப்சிலான் நாட், இது எப்சிலான் நாட் தான் என்ன சொல்லுவோம்? ஸோ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஸ்பேஸ் ஆர் வேக்யூம், இது வந்து எப்சிலான் சொல்லுவோம். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஸ்பேஸ் ஆர் வேக்யூம்னு சொல்லுவோம். இதனோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 8.86 × 10⁻⁻12. இந்த SI யூனிட் ஆஃப் K equal to 1/4 by epsilon naught. நம்ம வந்து 1/4 by epsilon naught வந்து Kன்னு எழுதியிருக்கிறாங்க ஷார்ட் ஃபார்மாக. ஸோ அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தது தான் 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் ஸ்கொயர். சினா கூலும். ஓகேங்களா? epsilon naught இஸ் த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ் ஆர் வேக்யூம். இதனோட வேல்யூ வந்து நம்ம மாற்றி எழுதலாம். epsilon naught வேல்யூ வந்து ஆல்ரெடி தெரியும் 8.85 × 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பவர் ஆஃப் -1 மீட்டர் -2. இது வந்து எப்சிலான் நாட் வேல்யூ. இதை வந்து நம்ம மாடிஃபைட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம மாடிஃபைட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ 1/4K. இந்த கூலும்ஸ் அவனோட நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூஸ், பாயிண்ட் சார்ஜ் வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 கூலும் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் அப்படின்னா அதோடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9 × 10⁻9 நியூட்டன்ஸ். ஸோ நான் எப்படி எழுத போகிறோம்னா நமக்கு வந்து ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். F equal to 1/4 by epsilon naught Q1 Q2 is equal to R square. இப்போ பாயிண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா Q1 equal to 1 கூலும், Q2 equal to 1 கூலும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா F. ஸோ 1/4 by epsilon naught நமக்கு வேல்யூ தெரியும் 9 × 10⁻9. இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 × 1 divided by 1 power square. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபோர்ஸ் equal to 9 × 10⁻9. ஸோ ஃபோர்ஸோட யூனிட் SI யூனிட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஸோ சாதாரணமாக ஸோ கூலும் சார்ஜ், அதாவது பாயிண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1 கூலும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 சார்ஜோட 1 கூலும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா ஸோ நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 × 10⁻9 நியூட்டன். 1 கூலும் ஆஃப் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்விசிபிள், நமக்கு வந்து தெரியாது. அதனால் வந்து எப்போவுமே வந்து இது மைக்ரோஸ்கோபிக் லெவல் மட்டும்தான். நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கூலும் ஆர் நானோ கூலும். ஸோ மைக்ரோ கூலும் என்ன அப்படின்னா நானோ கூலும் அப்படின்னா இது வந்து வெரி லோயஸ்ட் வேல்யூ குறிக்கிறது. சாதாரணமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸோ மைக்ரோ கூலும் 1 மைக்ரோ கூலும் அப்படின்னா 1 × 10⁻6 கூலும். ஓகேங்களா? மைக்ரோ அப்படின்னா 10⁻6. ஸோ நானோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1 × 10⁻9 கூலும். ஏன் அப்படின்னா இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு சார்ஜ் வந்து மைக்ரோ லெவல் தான், நம்மளால் பார்க்க முடியாது. வெரி ஸ்மாலஸ்ட் சைஸாக இருக்கிறனால அதை வந்து எப்போயுமே எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 1 மைக்ரோ கூலும் 1 நானோ கூலும்ஸ், இந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து எப்போயுமே சார்ஜ் இருக்கும். 5th என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூலும்ஸாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இது ஒரு மீடியத்தை பொறுத்து சேஞ்சஸ் ஆகும். சாதாரணமாக வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டார்சன் பேலன்ஸில், அதாவது வேக்யூம் மீடியத்தில் தான் நம்ம வந்து பண்ணி அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து வாட்டரில் பண்ணலாம், ஆயிலில் பண்ணலாம், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் மீடியமில் பண்ணலாம். அதனுடைய ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அதனுடைய ஃபோர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the force between the 2 point charges in medium other than vacuum always less than that of vacuum. ஸோ மறக்கக்கூடாது, எல்லாத்தையும் விட எல்லாமே வந்து வேக்யூமோட கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் கிளியராக கொடுத்துருக்காங்க. 2 point charges in the medium other than vacuum is always less than that is vacuum. ஸோ வேக்யூம் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வாட்டரில் பண்ணும்போது, ரிமைனிங் ஆயிலில் பண்ணும்போது, ஐஸில் பண்ணும்போது, இந்த மாதிரி ஆப்ஜெக்டில் மீடியத்தில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபோர்ஸ், அதாவது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவோட வேல்யூ வந்துன்னா கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அதான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டி ஈக்குவல் டு பெர்மிட்டிவிட்டி டிவைடட் பை எப்சிலான் நாட். இதுதான் அதர்
அதர் மீடியம். ஸோ ஏர் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ் 1. ஸோ ரிமைனிங் மெட்டீரியலை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இது கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ் கிரேட்டர் தென் ஆஃப் 1. சிக்ஸ்த் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கூலும்ஸ் லா வந்து கூலும்ஸ் லா வந்து அக்ரி பண்ணோம், அதாவது நியூட்டன்ஸ் லாவை பற்றி அக்ரி பண்ணோம். இதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா, ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க அப்படின்னா கூலும்ஸ் லா ஹேஸ் எ சேம் ஸ்ட்ரக்சர் நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ இது எப்படி இருக்குன்னா இன்வெர்சல் ப்ரொபோர்ஷன் டு த ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகல். ஸோ கிராவிடேஷனல் ஆஃப் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போதும் இந்த கூலும்ஸ் லா ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ரெண்டுமே சேமாக தான் வரும். அதான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சேம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே கம்மி தான். கண்டிப்பாக வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்களில் பார்க்கும்போது வந்து எப்பவுமே கம்மியாக இருக்கும். ஆனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் இன் மேக்னிடியூட் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஸ்மாலர் சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஓகேங்களா. கிராவிடேட் ஃபோர்ஸ் ஸ்மாலர் சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், சின்ன சைஸுக்கு பார்க்கும்போது வந்து அதனுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். எப்பயுமே வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நம்ம எங்கே சொல்லுவோம், சோலார் சிஸ்டம் வந்து மூன் டு எர்த்து, சன் டு எர்த்து அப்படிங்கும்போது பெரிய பெரிய ஆப்ஜெக்டில் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் பாயிண்ட் சார்ஜில் பார்க்கும்போது வந்து இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸோட ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே சொல்கிறாங்க. கூலும்ஸ் லால பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா Q1 Q2ன்னு வச்சுக்கிறோம். ஸோ Q1 Q2 ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், இதுலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா F1, இந்த வந்து ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா F2. ஸோ F1 ஃபோர்ஸ் ஈக்குவல் டு த F2 ஃபோர்ஸ், F2 ஃபோர்ஸ் ஈக்குவல் டு த F1 ஃபோர்ஸ். இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூட்டன்ஸ் லா இஸ் அ ஈக்குவல். ஸோ ஆப்போசிட் ஃபோர்ஸ் நமக்கு வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து சொல்லணும்னா 1 2 வெக்டர் ஈக்குவல் டு -2 1 வெக்டர். ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் சார்ஜஸ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் Q1லேருந்து Q2க்கும் Q2லேருந்து Q1 எப்பவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இதனால தான் நம்ம வந்து கூலும்ஸ் லா என்ன பண்ணுறோம், சேம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ கூலும்ஸ் லா வந்து ஒபே பண்ணோம் ஓகேங்களா. எப்போவுமே வந்து இந்த பாயிண்ட் சார்ஜை பற்றி படிக்கும்போது வந்து கூலும்ஸ் லா வந்து நியூட்டன்ஸ் லாவை ஒபே பண்ணோம். அதனால தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஃபோர்ஸ். நியூட்டன்ஸ் லா தேர்ட் லா பற்றி படிக்கும்போது என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா எவ்ரி ஆக்ஷன் ஷுட் பி ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ், ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால தான் F1 ஈக்குவல் டு -F2. ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினா அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.